கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். முதல் 2 நாட்கள் நாம் 2 வசனத்தை தியானித்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து முதல் நாள் கூட்டத்திலே தியானித்தோம். தேவனுடைய வல்லமையை குறித்து 2ஆம் நாள் தியானித்தோம். இன்றைக்கு தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். The glory of God. நான் முதல் 2 நாட்கள் மனுஷனுடைய மகிமை, மனுஷனுடைய வல்லமை, பிசாசுடைய வல்லமை, மனுஷ ராஜ்யம், பிசாசின் ராஜ்யத்தையும் பேசினபடினாலே இன்றைக்கு 1-2 வசனத்தை டச் பண்ணிட்டு போயிடுறேன், நேரம் இல்லாததுனால. I want to speak more of the glory of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் எப்படி கேள்விப்பட்டோமோ அதை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் இன்றைக்கு அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே முதலாவது மனுஷனின் மகிமை. தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மகா வல்லமை பெற்றிருந்ததான நேபுகாத்நேச்சார் இப்படியாய் சொல்கிறார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று, for his glory, அவனுடைய மகிமைக்காகவே மகா பாபிலோனை கட்டினார். மிகுந்த செல்வம், தேசங்களை கீழ்ப்படுத்தி, ராஜ்யங்களை முறுக்கி, ராஜாக்களை நொறுக்கி, தேசங்களிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்புகளையும் கொண்டு வந்து, ரத்தனங்களையும் வைடூரியங்களையும் கொண்டு வந்து, வைரங்களையும் கொண்டு வந்து, செல்வ கோவிப்பிலே அவன் இருந்த நாட்களிலே
தனக்கென்று தன்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். மனுஷனுடைய மகிமை. வேதம் சொல்கிறது ராஜாவாகிய சாலமோனுடைய நாட்களில் அவனுடைய மகிமை வித்தியாசமாயிருந்தது. தேவன் அவரை சகல விதத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். வேதம் சொல்கிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் சொன்னார், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? எதை உடுப்போம், எதை உண்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்கு உடையை கொடுக்கவும் உங்களுக்கு உணவை கொடுக்கவும் பரலோகத்தில் இருக்கிற பிதா அறிந்திருக்கிறார். வானத்திலே பறக்கிற பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகள் அறுப்பதும் இல்லை. பரமபிதா அவைகளை போஷிப்பிக்கின்றார். காட்டிலே வளர்கிற செடிகளை பாருங்கள், அவைகளுடைய அழகான மலர்களை பாருங்கள். எத்தனை அழகான மேனியை கர்த்தர் அதற்கு கொடுத்திருக்கிறார். சாலமோன் வேணும் சொல்கிறது, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை. சாலமோனுடைய மகிமை அத்தனை மகிமையா இயேசுவை குறித்து பேசினார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தீர்களானால், தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மன்னத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஷீபா தேசத்து ராஜஸ்திரீ வந்தார், அவனுக்கு எத்தனையோ விடுகதைகளை போட்டார். வேதம் சொல்கிறது, ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாக இருந்ததே இல்லை. சகலத்தையும் அவன் விடுவித்து சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு ஞானம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த ராஜஸ்திரீ சொல்கிறார், உம்மை குறித்து நான் என் தேசத்தில் கேள்விப்பட்டுதான் வந்தேன். உன்னுடைய மகிமையையும் உன்னுடைய மேன்மையை குறித்து நான் கேள்விப்பட்டுதான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் பார்த்த பொழுதோ இவைகளில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னார். அத்தனை மகிமை, அத்தனை மேன்மை. அவனுடைய ஆஸ்தியை குறித்து வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவனுக்கு அத்தனை ஆஸ்தி. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து, சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் பெரிய ஒரு சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்துக்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாய் இருந்தது. உட்காரும் இடத்தில் இருபுறமும் கை சாயமானமாய் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாவனமாய் அங்கே நின்றது. 6 படிகளின் மேல் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. That is his glory. எங்க பத்தின ஸ்தங்கம் தான். வேதம் சொல்கிறது, அவனுடைய நாட்களில் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. 2 நாளாகும் 9:20 வாசித்து பார்த்தால் வெள்ளி தருவில இருக்கிற வீதியில இருக்கிற கல்லை போல இருந்ததா. வீட்டில் இருக்கிற நம்ம காலில் எட்டி ஒதுக்கிறோமே, நாயை பார்த்தா எடுத்து அடிக்கிறோமே கல்லு. அந்த நாட்களிலே அவனுடைய நாட்களிலே கல்லுக்கு பதிலாக வெள்ளி இருந்துச்சு. வெள்ளியை யாரும் மதிக்கவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்கிறது, 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் சிறந்தவனாயிருந்தான். இந்த ராஜாவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலைமான்களையும் வெள்ளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். என்ன செலவு பாருங்க, ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு. மனுஷிக மகிமை போகட்டும். இந்த பூமியில இன்னொரு மகிமை இருக்கிறது. அதை குறித்து கொஞ்சமாய் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அதுதான் பிசாசின் மகிமை. இன்றைக்கு அவன் மகிமை அற்றவனாய் இருந்தாலும் தனக்கு மகிமை இருக்கிறதாகவே அவன் காண்பித்து வருகிறான். தேவன் ஒரு நாளிலே அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார், உன்னதமான இடங்களிலே அவனை வைத்திருந்தார், தான் இருக்கிற மகிமையான இடத்திலே அவனை வைத்திருந்தார். அவனை குறித்து கொஞ்சம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசித்து கேட்டோம். மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. வாசிங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருளாய் இல்லை. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருளை சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்துக் கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் பிசாசுடைய காரியம் இன்னும் அவன் எப்படி இருக்கான் பாருங்க. 28ஆம் அதிகாரம் 12 இருந்து வாசிக்க கேட்போம் 15 வரைக்கும். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். இருங்க, பிசாசு எப்படி செய்யப்பட்டான்? கர்த்தர் அவனுக்கு மகிமை கொடுத்திருந்தார், அவனுக்கு மேன்மையை கொடுத்திருந்தார். ஆகவேதான் இன்னைக்கும் தலைதிர்ச்சி ஆடுறான். விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். நம்ம நினைச்சுக்கிறோம் பிசாசு 2 பல்லு வச்சுட்டு 2 கொம்பு இப்படி தலையில வச்சுட்டு கருப்பா கால் இல்லாம நடந்து வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிசாசு பத்தியா? அப்ப கீழே பாத்தியா கால் இருக்குது? அதுக்கு பிசாசுக்கு காலம் இருக்குது, கையும் இருக்குது, ஒண்ணு மாதிரி. வேதம் சொல்லுகிறது, நீ பூரண அழகுள்ளவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், மாயிரம், படுகபச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களாலும் பொன்னாலும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலவாதியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. பாத்தீங்களா குறிச்சு? நம்மளாம் ட்ரெஸ் போட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ல எங்கேயாவது கொஞ்சம் ஜினுக்கிற மாதிரி ஒரு ஜிகனா ஒட்டிக்கிறோம், இல்லைன்னா சம்கிய ஒட்டி தச்சிக்கிறோம். அவனுக்கு கலர் கலராகும். எப்படி ஒரு கற்களை கத்தர் அவனுக்கு நம்ம பேசுற நம்ம பார்க்க கூட இல்லாத சில மகிமையான கற்கள் அவன் சரீரத்தில் ஒட்டி இருக்கு. ஆசிங்க, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். எங்க இருந்தா பாருங்க, தேவனுடைய பரிசுத்தமான பர்வதத்துல அவனை வைத்திருந்தார். வாசிங்க. அக்கினி மயமான கற்களின் நடுவே உலாவினார். எங்க உலாவினா? ஒரு நாள் நானும் ஒரு ஊழியக்காரன் சேர்ந்து ஒரு பிசாஸ் ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆம்பளை பயங்கர போராட்டம், எகிரி நின்று கச்சி குத்துனா, திடீர்னு விழுந்து கத்துனா, அழுதான். போறேன் நான் திடீர்னு சொன்னா, ஏய் நான் யார் தெரியுமா? அக்கினி மயமான கற்கள் நடுவிலே உள்ளாவை. எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் பயம் கொஞ்சம் வரும். நீங்க கூட பயப்படுங்க, எனக்கு தெரியும்.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்தினார். நீ அக்கினி கற்களின் நடுவிலே உலாவினவன் தான். நாங்கள் அக்கினியிலே நிரம்புகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்கள் ஆவியிலே நிறைஞ்சி அக்கினியிலே நிரம்பி வாழ்கிறவர்கள். உன் கதை முடிஞ்சிருச்சு, எங்க கதை தொடருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 12 வசனம் முதல் 15 வசனங்களை வாசிக்க கேட்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. அதிகாலையின் மகன் அவனுக்கு பேர் விடிவெள்ளி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து பொத்துன்னு விழுந்தாயே. ஆண்டவர் ஒரே எட்டு விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். திமிரு மாத்திரம் காமிச்சிடக்கூடாது ஆண்டவர்கிட்ட. நான் பெரியவன், என்னால எல்லாம் செய்ய முடியும், அவ்வளவுதான். ஒரே எத்து தான். வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே. வாசிங்க. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே. இவன் தான் ஜாதிகளை ஈனப்படுத்துகிறான். கவனிச்சிங்க. எந்த வீட்டில் எந்த ஜாதியானாலும் சரி, அவர்களை ஈனப்படுத்துகிறவன். வாசிங்க. நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஏன் அவனை எட்டி உதைச்சாரு கீழே? அவனுடைய மேட்டின்மையினாலே. அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்து. அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. ஹலோ, கேக்குதா காதுல? அவன் சொல்றான்ல, நான் ஒரு பெரிய ஆளுன்னு. அவனை பெரிய ஆளை வச்சிருந்தார் ஆண்டவர். அவரு கீழே. இன்னைக்கு அதே ஹோட்டல்ல ஓடிட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல எங்க அக்காவை ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ கூட்டு போகும்போது எங்க மாமா ஒருத்தர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனார். போனா நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னார், கூட்டிட்டு போனவர், நான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறேன்னு போய் உள்ள சொல்லு அந்த அதிகாரி கிட்ட, இன்டர்வியூ பண்ற அதிகாரி. இன்ஸ்பெக்டர் கை கால் வழி ஆடி வச்சு உள்ள போனாங்க. இப்போ ஐயா இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு. உள்ள போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க வச்சுங்க. என் மாமாவை கேட்டேன், இன்ஸ்பெக்டர் உங்க ஃப்ரெண்டா? மாமா, நான் சின்ன வயசு அப்போ. அவர் சொன்னவர், அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, அங்க செக்கிங் பண்ணுவாங்க, செக்கிங் இன்ஸ்பெக்டர். அவர் சும்மா செக்கிங்க விட்டுட்டு வேற இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ரிட்டையர் ஆகிட்டாரு. ரிட்டையர் ஆனா பல்லு பிடுங்கணும் பாம்பு மாதிரி. இவர் அதையும் சொல்லல, இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறேன் சொல்லினாரு. எப்படியும் காரியத்தை சாதிச்சுட்டாரு. அந்த மாதிரி பிசாசு இப்ப நான் இருக்கிறத முன்ன இருந்ததை சொல்லிட்டு இங்க ஆடின்னு திரிச்சிட்டு இருக்கிறான். ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஜனங்களோடு பேசிட்டு இருக்காங்க. பொல்லாத பிசாசு இருக்கிறானே, ஏமாத்துறதுல கை தேர்ந்தவன் அவன். வேதமே சொல்லுது பாருங்க, நான் மேகங்களுக்கு நேராக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். மே 13ஆம் வசனம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஓடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. கர்த்தர் தம்முடைய மகிமையை ஒருவனுக்கும் கொடுக்கிறார். இருதயத்திலே சொன்னான், கர்த்தருக்கு மேல நானு வந்துருவேன், அவருக்கு மேல சிங்காசனத்துல வைப்பேன். ஒரே தள்ளு மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஒரு மகிமையான தேவனுடைய மகிமையை குறித்து நாம் சற்று கவனித்து கேட்போம். தேவனுடைய மகிமையை குறித்து நாம் இப்பொழுது வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26 முதல். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீது, அவைகள் இங்க பெரிய காரியம் நடக்குது. 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித்திருந்தன. இப்ப ஜீவன்கள் 4 ஜீவன்கள் அங்க போகுது.
4 ஜீவன்களுடைய சாயலை குறித்து நீங்க மேல வாசிக்கலாம். நேரம் இல்லாதனால நான் நேர கதைக்கு போயிடுறேன். இந்த ஜீவன்களுடைய தலைக்கு மேலாக ஒரு மண்டலம். தேவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. சும்மா மலைக்கு மேல உட்கார்ந்து ஒரு கோயில் கட்டின்னு உட்கார்ந்து இல்லாரு. அவருடைய மகிமை வித்தியாசமான, ஒருவனு கிட்ட போக முடியாது. இந்த 4 ஜீவன்கள் அக்னியாய் பத்து எரிகிறது. அந்த ஜீவன்களுடைய தலைக்கு மேலே ஒரு மண்டலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மண்டலம் வைக்கப்பட்டிருக்கிறது. பூமி ஒரு மண்டலமாக இருக்கிறது, சூரியன் ஒரு மண்டலமாக இருக்கிறது, சந்திரன் ஒரு மண்டலமாக இருக்கிறது. தேவாதி தேவன் வீட்டிருக்கிற மண்டலம் எங்க இருக்கிறது என்றால் இந்த 4 ஜீவன்களுக்கு மேலாக, அவைகளின் தலைகளுக்கு மேலாக இருக்கிறது. அதான் சொல்லுது, அவைகளின் தலைகளுக்கு மேலாக மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயல் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. வாசிங்க. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது. அந்த சாயல் தேவனுடைய சாயல். வேதம் சொல்கிறது அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழே எல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்து நான் அதை கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். தேவனை பார்த்துட்டு நிற்க முடியாது, தேவ பிரசன்னத்தை மகிமையை பார்த்துட்டு நிற்க முடியாது. முகம் குப்புற விழுந்தார் தீர்க்கதரிசி எசேக்கியேல். தேவனுடைய மகிமையின் காட்சி. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை பார்த்தார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில், அந்த ராஜா யாரு தெரியுமா? உசியா ராஜா தேவனுடைய கரத்தில் இருந்த ஒரு மனுஷன். திடீர் என்று பெருமை வந்தது. தேவனுடைய ஆலயத்தில் நான் போய் தூபம் காட்டுவேன் என்று சொன்னான். ஆசாரியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை, ஆசாரியர்கள் மாத்திரம் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் பிரவேசித்து தேவனுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுகிற வேலையை இந்த ராஜா உள்ளே நுழைந்தார். நான் தூபம் காட்டுவேன் என்று சொன்னான். மேட்டின்மை நிமித்தம் வேதம் சொல்கிறது, உடனே அவனுடைய நெத்தியில் குஷ்டரோகம் தோன்றியது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வீட்டுல பெண்டாட்டி ஏமாத்துற மாதிரி, புருஷனை ஏமாத்துற மாதிரி, பாஸ்டரை ஏமாத்துற மாதிரி, பிஷப்பை ஏமாத்துற மாதிரி, ஊழியக்காரனை ஏமாத்துற மாதிரி கர்த்தரை ஏமாத்திர முடியாது. தேவ சன்னிதானத்தில் நான் வருவேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் தூபம் காட்டுவேன் என்று சொல்லி உள்ளே நுழைந்தான். தேவனுடைய கோபம் உண்மையில் வந்தது நிமித்தம் குஷ்டரோகியாய் மாறினான். அவனை கொண்டு போய் ஒரு வீட்டறையிலே போட்டு பூட்டி வைத்தார்கள். அவன் சாகும் வரைக்கும் அவன் அந்த அறையில தான் இருந்தான். அவன் குமாரன் தான் ராஜபாரம் பண்ணினான். ஒன்றை கண்டு கொள்ளுங்க, இந்த ராஜா, அவன் மேல் தான் தேவன் தன்னுடைய வல்லமை அபிஷேகத்தை வைத்து தேசத்தை ஆளும்படி வைத்தார். இந்த ராஜா சாகிற வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல தரிசனம் இல்லை, வெளிப்பாடுகள் இல்லை. ஜனங்கள் தவித்தார்கள். எங்கே தரிசனம் இல்லையோ ஜனங்கள் தவிப்பார்கள். எங்கே தீர்க்க தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்குலைந்து போவார்கள். அந்த தேசத்திலே வெளிப்பாடு இல்லை. தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் வெளிப்பாடுகள் இல்லை. வேதம் சொல்கிறது, உசியா ராஜா, இந்த ராஜாக்கு பேர் தான் உசியா. இந்த ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல பாருங்க, அவன் சாவர வரைக்கும் கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கல. அவன் இருக்கும் வரைக்கும் வெளிப்பாடுகள் வரவில்லை. அவன் இருக்கும் வரைக்கும் தேசத்திலே ஆசீர்வாதம் இல்லை, தேசத்திலே மேன்மை இல்லை, தேசத்திலே நன்மை இல்லை. ஒரு மனுஷன் தேசத்தினுடைய நன்மை கெடுத்துப்பட்டான். பரிமளக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்த ஈ நார பண்ணிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அந்த செத்த ஈயாய் நாம் இருந்துவிடக் கூடாது. அந்த செத்து போன ஈயாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்துவிடக் கூடாது.
உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, உன் பிள்ளைகளுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம கெடுத்துடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையினுடைய நாசங்கள் கெடுத்துவிடும். நம்முடைய துரோகங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள் கெடுத்துவிடும். வேதம் சொல்கிறது, உசியா ராஜா மரணம் அடைந்த நாட்களில் வாசிங்க. ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல். இப்போ தரிசனத்தை பார்க்கிறாரு ஏசாயா தீர்க்கதரிசி. ஆண்டவரை பார்க்கிறாரு. இந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறுன்னு சொன்னா 6 செட்டைகள், 6 அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன்னுடைய முகத்தை மூடினான். 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி. சேராபீன்கள் பாருங்க, சேராபீன்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர்கள். அவர்களால் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்க முடியவில்லை. தேவனுடைய சன்னிதானத்திலே இருக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண முடியாமல் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனை என்னமோ நினைச்சுக்கிறோம். அவ கூப்பிட்டா வருவாரு, காணிக்கு கொடுத்துட்டா வந்துடுவாரு நினைச்சுக்கிறேன். No, 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 my friends. அப்படி ஒரு எண்ணம் கொண்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தரை தரிசிக்க கூடாதபடிக்கு 2 சட்டைகளால் தங்களுடைய முகங்களை அவர்கள் மூடிக்கொண்டு, 2 சட்டைகளால் தங்களுடைய 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகம் 3 முறை சொல்லுது. அதுக்கு மேல சொல்லல, அது குறைவா சொல்லல. ஏன்னா திரியேக தேவனை குறிக்கிறதாக இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், தூய ஆவியானவர் பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் மூப்பர்கள் அதை தான் சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தம் என்பதே 1 பேதுரு 1:16 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய் இருக்கிறார், ஆகவே நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். பிரியமான தேவ பிள்ளை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது. ஒருவரும் தரிசிக்க முடியாது. இஷ்டம் போல ஜீவித்து இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவரை ஒரு நாள் நான் தரிசிப்பேன் சொன்னா நம்ம ஏமாத்திக் கொள்கிறோம். நான் முதல் 2 நாட்கள் மிகவும் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் நான் திருப்பி பேச வேண்டிய விருப்பம், பேச வேண்டியது இல்லை. ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் பரிசுத்தர், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் போக முடியாது. ஏதோ குளிச்சுட்டு போறது இல்ல, புதிய வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு போறது இல்ல. வாழ்க்கை முழுசும் பரிசுத்தமா இருக்க, நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய நாவு பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய வாய் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நம்முடைய கைகள் பரிசுத்தமான கைகளா இருக்க வேண்டும். நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க, இன்னொருத்த வயல்ல அறுவடை கொஞ்சம் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, அவன் பார்க்கலையே, கொஞ்சம் அவன் தண்ணியை கொஞ்சம் இங்க திருப்பிக்கலாம், வரப்புல தண்ணியை எப்படி திருப்பி விடலாம், அவனுடைய இன்னொருத்தனுடைய கிணத்துல தண்ணியை திருப்பிக்குவாங்க. கர்த்தர் உன் கரங்களை பார்க்கிறா, இதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு சாபமாக இருக்கு. வெளியே மக்கள் பார்க்காமல் இருக்கலாம், கர்த்தர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ நன்மை என்று சொல்லி சேர்த்து வைத்திருக்கிற உன்னுடைய பொக்கிஷங்கள் உன் வீட்டிலே தீமை என்று சொல்லி அது பேசிக் கொண்டிருக்கிறது. உன் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அநேகர் வீட்டில ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, பெரிய போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க வீட்டு மேல. இந்த வீடு கர்த்தருடைய வீடு, ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. வெளியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வீட்டுக்குள்ள பார்த்தா அவன் வச்சிருக்கிற பீரோ யாரோ வாங்கி கொடுத்துதான் இருக்கு, வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜ் யாரோ கொடுத்த ஃப்ரிட்ஜா இருக்கு, நீ போட்டிருக்கிற தங்கம் யார்கிட்டயும் ஏமாத்தி வாங்கின தங்கமா இருக்கு. நீ வாங்கலன்னா உங்க அப்பா வாங்கி ஏமாத்தி வச்ச சொத்தா இருக்கும். உனக்கு தெரியும், என் தகப்பனார் ஏமாத்தினார், என் தாய் ஏமாத்தினார், என் தாத்தாவுடைய ஏமாத்து சொத்து இது. ஊரை வாயில போட்டு ஏமாத்தின சொத்து இன்றைக்கு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது உனக்கு சாபம்.
ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன் குடும்பத்துல நன்மையை பார்க்க முடியாது. உன் வீட்டில நிம்மதியை நீ அனுபவிக்க முடியாது. உங்கள் வீட்டில பிசாசு தொடர்ந்து வருவான். ஏன் பிசாசு போக மாட்டேங்குது? எவ்வளவு ஊழியக்காரர்கிட்ட போனாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசம் பண்ணாலும் போக மாட்டேங்குது. ஏன்? உன் வீட்டில அவனுடைய ஆசை இருக்கிறது. உங்க வீட்டில பிசாசுடைய சொந்த பொருள் இருக்கிறது. அவைகளை தூக்கி வெளியே போடும் வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நீ உன் எல்லாவற்றிலும் உன் நடக்கையிலும் பரிசுத்தராயிரு என்று எழுதியிருக்கிறது. பிரியமாக, நீ cannot cheat God. வேதம் சொல்கிறது பிசாசுக்கு சகலமும் தெரியும். அவனுடைய ஞானத்திலே சகலத்தை அவன் அறிந்திருக்கிறான். மறைப்பொருளானது ஒன்றும் உனக்கு இல்லை. ஒன்றும் அவனுக்கு மறைப்பொருளா இல்லை. He knows everything. He knows your life. He knows all your darkness. நம்ம யாரை ஏமாத்தணும், யாருக்குள்ள என்ன பேசணும், ஒளிப்படத்துல என்ன செஞ்சோம், எல்லாம் அவன் அறிந்திருக்கிறான். தேவனும் அறிந்திருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, இந்த சேராபீன்கள் சொல்றாங்க, தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தரப்பா, அவரை பார்க்க முடியாதபடிக்கு என் கண்கள் கூசுது. என் சட்டைகளை வச்சு என் கண்களை மூடிக்கிறேன். நான் உன்னதத்துல தான் இருக்கிறேன், பூமிக்கே வரல. பூமியின் காரியங்கள் எனக்கு தெரியாது. நான் உன்னதமான தேவனுடைய சாயல, உன்னதமான தேவனுடைய சன்னிதானத்திலே பறந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அப்படி பரிசுத்தமா இருக்கிற என்னுடைய கண்களும் அவரை காணக்கூடாதபடிக்கு அவர் ஒரு பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். நம்ம எப்படி பார்க்க முடியும்? கண்ணு நிறைய டெலிவிஷனை பார்த்துட்டு, ரோட்ல அரைங்குறமா இருக்கிற ஒரு போஸ்டரை பார்த்துட்டு, டெலிவிஷன்ல அரைங்குறமா ட்ரெஸ் போட்டு ஆடுறவனை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இயேசுவை நான் பார்த்தேன் என்று சொல்ல எப்படி பார்க்க முடியும்? இயேசுவை நான் பார்க்கணும் பிரதர், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். உன் கண்களை ரத்தத்தில் கழுவு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டு கழுவு. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று யோபு சொல்கிறார். யோபு 31:1 சொல்கிறது, என் கண்களோடு எனக்கு உடன்படிக்கை உண்டு, ஒரு ஸ்திரீயை நான் பார்க்க மாட்டேன். ஆம் பிரியமானவர்களே, உடன்படிக்கை பண்ணி வாழ்கிறவருடைய கண்கள் தான் உன்னதமானவரை பார்த்தது. அவன் சொல்கிறான், ஓ என் கண்கள் அவரை கண்டது, உன்னதமான தேவனை நான் கண்டேன். பூமி உருண்டையா இருக்கிறது, அதன் மேல் அவர் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்தம் அவசியம். அது தேவனுடைய மகிமையா இருக்கிறது. The holiness is God's glory. வாசிப்போம். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸ்தோத்திரம். பூமி அனைத்தும் ஆண்டவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. இன்னொரு மகிமையை பாரு. யாத்திராகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 16 முதல் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே நீ மேலே ஏறி வா, நான் உன்னோடு பேசணும், உனக்கு நான் கட்டளைகளை கொடுக்கணும், நியமங்களை கொடுக்கணும், கற்பனைகளை கொடுக்கணும், நியாயங்களை கொடுக்கணும், நியாய பிரமாணத்தை கொடுக்கணும். ஏறியா, நீ ஆண்டவரை பார்க்கணுமா, ஆண்டவரோடு பேசணுமா, ஏறி வருகிற அனுபவம் நமக்கு அவசியம். சோதரம் சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆலயத்துல உட்கார்ந்துட்டு பாதத்துல ஒரு நாள் வாழ்ந்துட்டு போறதுக்கு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. கர்த்தர் ஒன்றத்துல கணக்கு கேட்பா. எத்தனை ஆயுசு நாட்களை உனக்கு கொடுத்தனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? What did you do for me? உனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்தனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே, நான் வாரத்துல ஒரு நாள் கோயிலுக்கு போனேன்னு சொன்னா ஷட் அப்னு சொல்லுவார். வாரத்துல 6 நாளும் மனுஷனுக்கு ஊழியம் செஞ்சு, மாட்டுக்கு தீனியை போட்டு, ஆட்டுக்கு இறைய போட்டு, கோழிக்கு இறைய போட்டு, மயிலுக்கு தண்ணீரை ஊத்தி உரத்தை போட்டு, கடைசியில வாரத்துல ஒரு நாள் அதுவும் பாதி ஆலயத்துல வந்து உட்காந்து பிரசங்கெல்லாம் முடிகிற நேரத்துல உள்ள வந்து ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் கறிக்கட்டில் கறி வாங்கிட்டு போய் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு
ஒரு குட்டி உறக்கம் போட்டு சாயந்தரம் ஏது நல்ல ஒரு டெலிவிஷன்ல ஒரு சினிமா படத்தை பார்த்துட்டு முடிந்தது ஞாயிற்றுக்கிழமை. God will ask you. நான் விளையாட்டை சொல்லவில்லை. ஒரு நாள் கர்த்தர் உங்களை பார்த்து கணக்கு கேட்பார். இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்பீர்கள். இது எல்லாருக்கும் உள்ள நியாய தீர்ப்பு. ஆண்டவர் எனக்காய் நீ என்ன செய்தாய் என்று கேட்பாய். நீ என்ன செய்தாய் ஆண்டவருக்காய்? மோசையை பார்த்து சொன்னார், மோசை எழுந்து வைப்பா, அவன் கூட நான் பேசணும். அரச அரண்மனையில மகிமையில இருந்தவன் அவன். இப்பொழுது சீனாய் மலையில 6 நாள் மலையில கூடாரமா போட்டு இருந்தாங்க. 6 நாள் போய் காத்து கிடக்கிறாரு. சத்தம் கேட்கல, தேவ சத்தமும் கேட்கல. 6 நாள் மேகத்துல உட்கார்ந்து இருக்காரு. ஒரு மேகம் மாத்திரம் அவரை மூடி இருக்கு. வேதம் சொல்கிறது 6ஆம் நாளிலே கர்த்தர் 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். 7ஆம் நாளிலே கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். இந்த 7ஆம் நாள் ரொம்ப முக்கியமான நாள். நீங்க இந்த 7ஆம் நாளே நிறைய பேர் தெரியுது இல்ல. 7ஆம் நாள் என்ன நினைச்சுங்க? ஆமா, அதெல்லாம் வீட்டுல போய் தூங்கிடுவாங்க பாதி பேர். இந்த சபையில இருந்து எத்தனை பேர் வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க கை ரொம்ப கம்மியா இருக்கும். எங்கெங்கயோ வெளியில இருந்து வந்தவங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. பல வேன்கள், பல ஆட்டோ ரிக்ஷாக்கள், இதை பல பைக்குகளை நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. எனக்கு டைம் இல்ல பிரதர், 7ஆவது நாள் ஓய்ந்து இருக்க சொன்னார் கர்த்தர், படுத்துக்கிட்டேன். God only said, கர்த்தர் தான் ஓய்ந்து இருக்க சொன்னாரு. எவ்வளவு கூட்டம் செஞ்சாலும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அருமையான மகா சிங், மகாராஜா சிங், மாரா சிங், பிரதர் மாரா சிங், இன்னொருத்தர் பிரதர் கிங்ஸ்லி பாஸ்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு அந்த யூத் பிள்ளைங்க பிரம்மாண்டமா கூட்டம் நடத்தினாலும் எங்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணும். நாங்க ஓய்வு தான் எடுப்போம். ஆலயத்துல கூட்டத்துக்குள்ள வர மாட்டோம். கர்த்தர் கணக்கு கேட்பார். நாள் ஒன்று வரும், பிரச்சனைகள் தலையின் மேல் வந்து விழும், குடும்பம் உடையும், சூழ்நிலைகள் உருவாகும், வியாதி கவி பிடிக்கும், உன் உயிரை குடிக்கும், பற்களையே மூடக்கூடிய சதை மாத்திரம் தான் ஒட்டி இருக்கும். பூச்சிகள் புழுக்கள் உன் உடையாய், உன் வஸ்திரமாய், உன் துப்பட்டியாய் இருக்கும். அன்றைக்கு ஆண்டவரே என்று கூப்பிடுவோம். கர்த்தர் சொல்லுவார், என்னத்தை கூப்பிடுவார்? Why did you call me? ஆண்டவரே, ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து உட்கார்ந்து ஷட் அப். வேதம் சொல்கிறது 7ஆம் நாளிலே கர்த்தர் மோசேயோடு பேசினார். 7ஆம் நாள் முக்கியமான நாள். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நாள். அது வரைக்கும் நம்ம மனுஷன் கூட பேசிட்டு இருப்போம், ஆடு மாட்டுக்கிட்ட பேசிட்டு இருப்போம். கோழியே எத்தனை முட்டை போட்டு நீ? ஒரு முட்டையை காணமே, எங்கேயோ போய் பக்கத்து வீட்டுல விட்டுட்டு வந்துட்டியா? இதெல்லாம் மனுஷனோடு பேசுகிற வேலை நாட்கள். ஆனா 7ஆம் நாள் கர்த்தர் நம்மோடு பேசுவா. மோசையை பார்த்து கர்த்தர் பேசினார். 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. தேவனுடைய மகிமையின் காட்சி எப்படி இருந்தா? பட்சித்து எரிகிற அக்கினி. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது தேவனுடைய மகிமையின் காட்சி. தேவன் மகிமையானவராய் இருக்கிறார். அவர் யாரும் பார்க்க முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவரை குறித்து எழுதியிருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருத்தராய் சாவாமை உடையவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷரில் ஒருத்தரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவர் காணக்கூடாதவராய் இருக்கிறார். இதுதான் தேவன். இவர்தான் மகிமை நிறைந்த கர்த்தர். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க
இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம். அங்க ஒண்ணு கூட செத்து போனது கிடையாது. நான் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை வாசித்தேன், பரலோகம் நரகம் என்று சொல்லி. அதுல ஒரு பெண் இப்படியா எழுதியிருக்கிறார், பல முறை கர்த்தர் அவளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? பைபிள்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூட்டிக் கொண்டு இருப்பாரானால், ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்து கொண்டு போயிருப்பாரானால், யோவான் ஸ்தானங்களை அழைத்துக் கொண்டு போயிருப்பாரானால், இந்த நாட்களிலே அழைத்து கொண்டு போவது உண்மை. ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றவனுக்கு இல்லதான், இருக்கிறேன்னு சொல்றதுங்க இருக்கிறது தான். தலைவலியும் வயிற்று வலியும் அவனுக்கு வந்தாதான் தெரியும். அதே போலவே தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் அவனுக்கு தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. பக்கத்திலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற காட்சியை பக்கத்தில் இருக்கணும் பார்க்க முடியாது. அநேக சமயத்தில் தேவன் என்னோடு இறங்கி பேசுவார். விடிய காலையில எழுந்து என் படுக்கையில உட்கார்ந்து நான் பேசுவேன். சமயத்தில் வானம் திறந்திருக்கும். சமயத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து என் அருகே உட்கார்ந்து என்னோடு பேசும். என் மனைவி என் பக்கத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பாள், ஒன்றும் தெரியாது. அவரோடு பேசுகிறது எனக்கு தெரியாது. இது தேவன் பேசுகிற விதங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இருண்டு போச்சுன்னு சொன்னா அது ஓம்பாடு. தரிசனம் எல்லாம் கிடையாது, வெளிப்பாடுகள்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க, அது ஓம் தலையெழுத்து. உனக்கு தெரியலன்னா இன்னொருத்தனுக்கு தெரியாதுன்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு கணக்கு தெரியலன்னா இன்னொருத்தனுக்கு தெரியாதுன்னு அவசியமா? சூரியன் அங்க வானத்துல எப்படி ஆணி அடிச்சு மாட்டி இருக்கிறாரா நீ கேட்டா இன்னொருத்தன் சொல்லி தொங்க வச்சிருக்கிறாரு. அது அவன் கண்களுக்கு தெரிந்தது. எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். God will show everything to us. நாம் அவரோடு உறவாடும் போது, அவரோடு ஐக்கியப்படும் போது, அவரோடு நடக்கும் போது, அவரை நாம் நெருக்கி ஆண்டவரை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் போது நமக்கு வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சில பிரச்சனைகள் வரும், ஊழியத்தில் போராட்டங்கள் வரும், என்ன செய்வது என்று தெரியாது. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் வைத்து அழுது விடுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒண்ணுதான். அவருடைய சமூகத்தில் போய் விழுந்து அழுவேன். என்னால முடிந்த கடைசி ஆயுதம் அழுகை தான். அழுகைக்கு கர்த்தர் எப்பொழுதும் பதில் கொடுப்பார். நீ அழுது கொண்டிருக்கிறியா? தேவ சமூகத்தில் அழு. மனுஷன் என்னால் அழுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் அழுங்க, அவர் பதில் கொடுப்பார். நான் அழுதுட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். 2-3 நாட்கள் ஆகும், சில சமயத்தில் உடனே வரும், சில சமயத்தில் ஒரு வாரம் ஆகும். கர்த்தர் எனக்கு வந்து சொல்லுவார், என் சொப்பனத்திலே சொல்லுவார், சமயத்தில் தரிசனத்திலே சொல்லுவார், சமயத்தில் காது கேட்க பேசுவார். நீ இப்படி செய், இந்த காரியத்தை செய், இவரை அணுகி பேசு, இந்த காரியத்தினுடைய காரியம் முற்றுப்பெறும் என்று சொல்லுவார். அப்படியே செய்து முடிப்பேன் பிரியமானவர்களே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறோம் நினைச்சிட்டீங்க? எங்க புக்கை பார்த்து காப்பி அடிச்சுட்டு வரோம் நாங்க? அவர் வந்து சொல்லி கொடுப்பா, இதை பேசு, இந்த விதமாய் பேசு, இந்த வசனம் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகள் இப்படியா எழுதியிருக்கிறது, இதை எடுத்து பேசு என்று சொல்லுவார். ஆமென். தேவன் பேசுகிறார். அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார், அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார், கருகலான வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த காணக்கூடாத இறைவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் அவர் இருந்தபோது அவருடைய மகிமையை ஜனங்கள் பார்த்தார்கள். யோவான் சொல்கிறார், அவருடைய மகிமையை நாம் கண்டோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவே திரை காணக்கூடாத இறைவனின் தற்சுரூபமாய் நம் மத்தியிலே தோன்றியிருக்கிறார். அவரை நாம் பார்க்க முடியும், அவருடைய வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரன் சொன்னார், அண்ணா, ஒரு குறிப்பிட்ட சகோதரி, நம்ம கூட்டத்துக்கு வருகிற ஒரு சகோதரி, ஒரு நாள் திடீரென்று கர்த்தர் அவரை அழைத்துக் கொண்டு போய்விட்டார். வெளிப்பாடுகள் பாருங்கள் எப்படி. அவர் உங்க ஊர்ல தான் இருக்கிற பிள்ளை. வானத்துக்கு போயிட்டாரு. வானத்துல அவங்க பார்த்தா சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த அம்மா அங்க போய் நிக்குது. அவர் சொல்றாரு, நீங்க வரக்கூடாது, போ, கீழே போ, கீழே போ. இதுக்கு கீழே போறதுக்கு இஷ்டம் இல்லை, மேல இருக்கிறது தான் இஷ்டம். நோ 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 நோ, கீழே போ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே போமா, அவர் கையை பிடித்துக் கொண்டு வந்து வனாந்தரமான ஒரு இடத்துல விட்டார். இந்த வனாந்தரத்தில் இருந்தவர் கீழே பார்த்தால் இவருடைய சரீரம் செத்து கிடக்கிறது. சுத்தி இருக்கிறவர்கள் மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள் அவருக்காக. திடீரென்று அவருடைய ஆவி மீண்டும் உள்ளே வந்தது. எஸ், கர்த்தர் அனுபவங்களை கொடுக்கிறார். கர்த்தர் அனுபவங்களை கொடுக்கிறார். உங்களுக்கு வேணுமா கேளுங்க, கொடுப்பாரு. உங்களுக்கு வேணுமா பரலோகத்துக்கு போனோமா கேளுங்க, அவரை கூட்டிக் கொண்டு போவாரு. ஆமென் சொல்லுங்க. நான் பரலோகத்தை பார்க்கணும் ஆண்டவரே, பரலோக தரிசனத்தை பார்க்கணும், உங்களுடைய சிங்காசனத்தை பார்க்கணும், உங்களுடைய அழகிய சாயலை பார்க்கணும், உங்களுடைய முக ரூபத்தை நான் பார்க்கணும். அப்படி கேளுங்க, காட்டுவாரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரை பார்த்தார்கள், அவருடைய மகிமையை பார்த்தார்கள், அவருடைய வல்லமையை பார்த்தார்கள். அவர் மரித்து அவர் மேலே போனார். மீண்டும் யோவான் அவரை பார்த்தார். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் பட்சித்து எரிகிற அக்கினியை போல எரிந்து கொண்டிருந்தது. 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் ஒரு மனுஷ சாயலுக்கு ஒப்பான தேவனை பார்த்தேன். அவருடைய கண்கள் எரிகிற தீவட்டிகளை போல இருந்தது, எரிகிற தீபங்களை போல இருந்தது. அவருடைய கண்கள் மகிமையாய் பத்தி எரிகிற அக்கினியாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா 30:27 வாசித்து பாருங்க. தேவனுடைய நாவை ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனத்தில் பார்த்தார். அது பட்சித்து எரிகிற அக்கினியாய் இருந்தது. ஏசாயா 30:30 வாசித்து பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய புயங்கள் பட்சித்து எரிகிற அக்கினியாய் இருந்தது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. Glory of God, glory of God. கர்த்தருடைய மகிமையின் சாயலை கண்டோம் என்று சொன்னார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் இருந்தது. தேவனுடைய மகிமை. இந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர், அவர் அற்புத வைத்தியர். இந்த தேவனாகிய கர்த்தர் மகிமையின் தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சில துணுக்குகளை கவனித்து கேளுங்க. அந்த மகிமையை நமக்கும் அவர் கொடுப்பார். வேதம் சொல்வது, என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். யாருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்ல. தன்னுடைய பிள்ளைகள் வித்தியாசப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கும் கொடுக்க மாட்டாராம். சில பேர் அதையே சொல்லுவாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஆனா கொஞ்சம் மகிமையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் ஆதாமை உருவாக்கும் போது நமது சாயலாகவே, எந்த சாயல்? நமது சாயல். திரியேக தேவன் தம்முடைய சாயலாகவே ஆதாமை உருவாக்கினார். அவருடைய மகிமை எப்படி இருந்ததோ அப்படியே ஆதாமுக்கு அந்த மகிமையை கொடுத்திருந்தார். சேம் glory, இந்த சேம் ஃபீச்சர். எப்படி தேவன் இருந்தார் இருக்கிறார் அப்படியே ஆதாமை உருவாக்கினார். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்க. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படல. ஏன்னா தேவ மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவம் செஞ்சாங்க. முதல் பாவம் செஞ்சா போறது எது சொல்லுங்க? தேவ மகிமை போயிடும். நீங்க பெரிய மகிமையா ஊழியம் செய்யலாம், வல்லமையா ஊழியம் செய்யலாம். ஒரு காலத்துல தேசத்தை கலக்கி இருக்கலாம், ஊரை கலக்கி இருக்கலாம், உங்க கிராமத்தையே கலக்கி இருக்கலாம். நீங்க போனா பேய் ஓடி இருக்கும், நீங்க போனா வியாதி குணமாகி இருக்கும், அநேகர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பாவம் செஞ்சோம்னா என்ன முதல் போவோம் தெரியுமா? மகிமை போயிடும். இவர்கள் பாவம் செய்தார்கள், தேவனுடைய மகிமை விலகி போனது. முதல்ல அவர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம். இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாதத அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அத்தி இலைகளை தைத்து உடைகளை உடுத்திக் கொண்டார். God gives His glory. தம்முடைய பிள்ளைகளுக்கு தாம் உண்டாக்கின ஆதாமுக்கு தேவன் தம்முடைய மகிமையை கொடுத்தார்.
அதை அவன் இழந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் கொடுக்கிறவர் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கும் அதை கொடுக்க விரும்புகிறார். நான் முடிக்கும் போது சொல்றேன், 2வது வேதத்தை வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய மகிமையை எப்படி கொடுத்தார்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். மோசேயினுடைய ஊழியம் ஒழிந்து போகிற ஊழியமா? அந்த ஊழியத்துக்கு இப்படி ஒரு மகிமையை கர்த்தர் வச்சிருந்தார். வேதம் சொல்கிறது, யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 29, 30, 35 வசனத்தை வாசித்து பாருங்க. மோசேயின் முகம் பிரகாசித்தது. தேவனோடு பேசினபடியா, தேவனோடு உட்கார்ந்து தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தபடியா, தேவனுடைய முகத்தின் சாயல், தேவனுடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய முகத்திலே வந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சங்கீதம் 4:6 வாசித்து பாருங்க. தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபம் பண்ணி தினந்தோறும், ஆண்டவரே என்னை உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய பிரகாசத்தினால் நிரப்பும் என்று சொல்லி பாருங்க. நம்முடைய முகத்திலே கலை உருவாக ஆரம்பிக்கும். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய முகத்திலே வீச ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசேயின் முகத்திலே அப்படி ஒரு பிரகாசம். மோசே கர்த்தரை பார்த்து கேட்டார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில், கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி. என்ன சொல்றாரு? உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி. நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல வசதியான பணம் உள்ள ஒரு பெண் வேணும், நல்ல தங்கத்தோடு வரப்போற ஒரு பெண்ணா கொடுங்க ஆண்டவரே, அழகான ஒரு குழந்தை பிறக்கணும், இப்படி எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருப்போம் ஆண்டவர் சன்னிதானத்துல. மோசே கேட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ மகிமையை காண விரும்புகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவ மகிமை உண்மையில் வரும். நம்ம தேவனுடைய மகிமை இறங்கி வரும். தேவனுடைய மகிமை நம்ம இறங்கி வரும், நம்மை மூடும். பிரியமானவர்களே, the glory of God will come and cover us. பிரசன்னம் வந்து மூடிக்கொள், மகிமை வந்து நம்மை மூடிக்கொள். வேதத்துல இன்னொரு காரியத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. சாலமோனுடைய நாட்களிலே சாலமோன் வெறும் உலக பிரகாரமான மகிமை மாத்திரம் அவர் பார்க்கவில்லை. என்ன செய்து பாருங்க, வேதம் வாசி. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, சாலமோன் ஜெபம் செய்து முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி, என்ன இறங்குச்சா? ஹல்லேலூயா. அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை வந்து ஆலயத்தை நிரப்பிச்சு. 2ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவைகளை வாசித்து பாத்தீங்கன்னா, ஆசாரிகள் தேவனுடைய ஆலயத்தில் நிற்கக்கூடாதபடிக்கு அந்த மகிமை இறங்கி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் அந்த ஆலயத்துல மகிமை இறங்காதனால தான் நம்மளாம் நல்ல சப்ளாங்கள் போட்டு ஜாலியா உட்காந்துங்க. குழந்தை போச்சுன்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற குழந்தைக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்து வாயில் வச்சு ஊட்டிட்டு, யாராவது பக்கத்துல தூங்கி விடுறாங்களா பார்த்து சிரிச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற சகோதரி சக்தி சேலையை பிடிச்சு, எங்க வாங்கினேன், ரொம்ப புதுசா இருக்குதே, புதுசா மாமியார் வீட்டுல எடுத்து கொடுத்தாரா, புருஷன் எடுத்து கொடுத்தாரான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேவ மகிமை இறங்குமானால் உள்ளே உட்கார முடியாது. தேவ மகிமை இறங்குமானால் உன் கால்கள் தள்ளாடும். சில நேரங்களிலே என்னுடைய அறைக்குள்ளே தேவனுடைய மகிமை இறங்கி வரும். எந்த சபத்துல விழுந்து கிடக்கிறான்னு எனக்கு தெரியாது. The glory of God will shake your life. Christian living is not easy joke living. ஏதோ கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்த்தட்டி சொல்லி வாழற வாழ்க்கையிலையா?
கிறிஸ்தவ என்ற பெயரை சொல்லி சம்பாதிக்க ஆசைப்படாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லிடாது. கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. தேவனும் அவனும் இணைந்திருக்கிறது தான் கிறிஸ்து அவன். கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார். கிறிஸ்து அவன், அவன் தான்ப்பா கிறிஸ்து. எங்க இருக்கிறார் கிறிஸ்து? வானத்துல உட்கார்ந்து இருக்கிறார், சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார், ரெடியார்பட்டி சிஎஸ்ஐ ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கார் சொல்லாரு. எனக்குள்ள இருக்கிறார், நான் தான் அந்த கிறிஸ்து என்று நான் உன் வாழ்க்கையில பார்க்க முடியலையா? அன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு முதலாய் பேர் வந்தது கிறிஸ்தவர்கள். ஏன்? கிறிஸ்துவை போலவே இருந்தார். அவர் வாழ்க்கை கிறிஸ்துவை போலவே இருந்தது. நடக்கை கிறிஸ்துவை போலவே இருந்தது. மார் தட்டி சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்க இத்தனை காலமா எங்க ஆலயத்துல இருக்கிறோம், பெரிய காரியங்களை செய்யறோம், டௌரிய மாத்திரம் வாங்காம இருக்க மாட்டாங்க. முதல் கொண்டு வாது மறைமுகமா கொடுத்துட்டு போயிடும். தேவனுடைய மகிமையை தேடுவாயானால் தேவன் உனக்கு தென்படுவா. ஆலயத்துக்குள் போய் உட்காரும் போது தேவ சன்னிதானம் உன் காலை அசைக்கும், உன் கால்கள் தள்ளாடும், உன் கை கால்கள் ஒத்தரும். எங்க இருக்கணும் என்று அறிய முடியும். அதெல்லாம் எனக்கு வெளிப்படாம தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தி நம்ம இஷ்டம் போல நம்ம மாத்தி வச்சிருக்கிறதோடு தான் இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் பயமும் இல்லாமல் பக்தியும் இல்லாமல் வருகிறோம். அன்றைக்கு சாலமோன் நடுங்கினார், ஆசாரியர்கள் நடுங்கினார்கள், ஆலயத்துக்குள் உட்பிரவேசிக்க முடியவில்லை. ஆலயத்தில் ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதினார்கள், மேகம் இறங்கி வந்தது, மகிமை மூடியது, நிற்க முடியாமல் விழுந்து கிடந்தார்கள். அந்த மகிமை மாறி போயிடுச்சா? இல்ல, நம்ம அதை தேடல. இன்றைக்கும் தேவன் அந்த மகிமையை கொடுக்க வாஞ்சியோடு இருக்கிறார். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய மகிமையை நான் நிரப்ப விரும்புகிறார். அந்த மகிமை மாத்திரம் நம்ம மேல வந்துச்சுன்னா ஒரு பிசாசம் நம்மை தீண்ட முடியாது, ஒரு உலகத்தான நம்மை சட்டம் பண்ண முடியாது, ஒரு காரியம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதுக்குதான் தேவன் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, அந்த மகிமையின் தேவனை கர்த்தராகிய இயேசுவை மறுரூபப்படுத்திய it transfigured Jesus Christ. அவர் முகம் மாறியது, வஸ்திரம் மாறியது, மறுரூபமானார். மறுரூப மலையில சோத்திரம் சொல்லுங்க. ஆமென். இந்த மகிமை யார் மேல் உதிக்கிறதோ அவன் வாழ்க்கை மறுரூபமாகும், அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாகும். குடிக்காரன் குடிக்காமல் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். பாவம் செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை விட்டு வாழ்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த ஊருக்கு புறப்பட்டு வரும்போது என்னை ரயில் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி ஒருவர் எனக்கு போன் பண்ணார். பிரதர், என்னை கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். சரி வாங்கன்னு சொன்னேன். எப்போ ஸ்டேஷன்ல என்னுடைய பெட்டியெல்லாம் தூக்கி கொண்டு வந்து வச்சு உட்கார்ந்து இருந்தா ட்ரெயின் வரும் வரைக்கும். சொன்ன நான் கேட்டேன், இப்ப பிசினஸ் என்ன செய்யறீங்க, என்ன பண்றீங்க? சொன்னார், ஒரு காலத்துல குறைஞ்சது 1 லட்சம் ரூபாவது எடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். நான் ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ்ல சுங்க இலாக்கால இருந்தேன். 1 லட்சம் ரூபாய் என் கையில சாதாரணமாக இருக்கு. பல கோடி ரூபாய்க்கு வீடுகளை கட்டினேன். என்னுடைய காருடைய விலை 18 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆனால் உலகத்திலே வாழ்ந்தேன், பாவத்திலே வாழ்ந்தேன். ஒவ்வொரு நாளும் குடியும் போதையும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையும் எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு நாள் டெலிவிஷன் பார்த்துக் கொண்டே இருந்தேன். திடீரென்று எழுந்து என்னுடைய பக்கத்து அறைக்கு போவதற்காக எழுந்து அப்படி நடந்து போனேன். திடீரென்று ஒரு சத்தம் என் காதிலே கேட்டது. மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்? அவ்வளவுதான். டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தாரு. அங்கிருந்து எழுந்து இப்படி போகிறதுக்குள்ள ஒரு சத்தம் காது, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்? நடுங்கி போன. யார் இந்த சத்தம்? யாருடைய வார்த்தை இது? அவர் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தார். வாழ்க்கை மாறியது. இனி அந்த வியாபாரத்துக்கு போன, சுங்க இலாக்காவுக்கு போன, பொய்யும் பித்தலாட்டும் தவறான காரியங்களை சொல்லி தவறான காரியங்களை செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆகவே அவர் சொன்னார், இனி அதுக்கு போக மாட்டேன். அப்பேற்பட்ட தொழில் எனக்கு வேண்டாம். எல்லாம் போனது. பல லட்ச ரூபாய்கள், கோடி ரூபாயும் அவருக்கு கடனாய் மாறியது.
பேங்க்ல இருந்து நெருக்கம், இன்கம் டாக்ஸ்ல இருந்து நெருக்கம், மற்ற கடன் கொடுத்தவர்களிடத்திலிருந்து நெருக்கம், கடன் வாங்கி இங்கே கொடுப்பது, இந்த கடன் வாங்கி அங்கே கொடுப்பது. சிக்கு முக்காடி போனார். என்ன செய்வது தெரியாது. ஆனால் அருள்நாதர் இயேசுவை அவர் விடவே இல்லை. சொந்தக்காரர்கள், நண்பர்கள், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சு விட்டது, பணம் சம்பாதிக்கிறதை விட்டுட்டு இன்னைக்கு தெருத்துறவா அலையறான். வீடை ஏலத்துக்கு போடுவதற்காக ஜனங்கள் வந்தார்கள். பேங்க் லோன் வீடை ஏலத்துக்கு போடுவதற்காக வந்தார்கள். தேவனை போட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறார். நான் வர அன்னைக்கு கூட சொன்னார், கடைசி நெருக்கத்துக்குள்ள வந்திருக்கிறேன், எத்தனையோ கடன்களை அடைத்து விட்டேன் ஐயா, இயேசு என்னோட இருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை, மகிமை வீசுமானால், மகிமை பிரகாசிக்குமானால் வாழ்க்கை மறுரூபமாகும். அஸ்திரமாகிறது இல்ல, முகக்கலை மாறுவதில்லை, வாழ்க்கையை மாறி போகும். மகிமையின் மேகம் வருமானால் வாழ்க்கையை மறுரூபப்படுத்திவிடும். பிரியமானவர், உங்கள் வாழ்க்கை மறுரூபப்பட்டு இருக்கிறதா? என்றைக்காவது இப்படி ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை உனக்கு உருவாகி இருக்கிறதா? தேவன் என்னோடு பேசினார், என்னுடைய குறைகளை, குற்றங்களை, பாவங்களை அறிக்கை காண்பித்தார். எல்லாவற்றையும் அறிக்கை செய்தேன். அறிக்கை செய்து மாத்திரம் விட்டா போதாது, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ, அறிக்கை செய்து விட்டுறது இல்ல. நிறைய பேர் அறிக்கை செய்து விடுறது நினைச்சுட்டாங்க. அறிக்கை செய்து விடுறது இல்ல, அறிக்கை செய்துட்டு திரும்பியும் செய்ய மாட்டேன் என்று விட்டு விடுகிற வார்த்தை தான் அந்த அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ. சில பேர் அறிக்கை செய்துட்டாலே போதும் நினைச்சுக்கிறாங்க. நீ செய்யற பாவத்தை திருப்பி திருப்பி செய்வ. ஏன் சொன்ன மன்னிச்சுட்டாருன்னு சொன்ன என்ன கதை? யாருக்கு விரோதமாய் நம்ம அநியாயம் பண்ணியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், திருப்பி தரேன்னு சொல்லிட்டு தராது இருப்போம். ஏசு நமக்குள்ள வந்துட்டாருன்னா, ஏசு கிறிஸ்து என் கடத்தெல்லாம் உனக்கு கொடுத்துருவாருன்னு சொன்னா உத கொடுப்பாரு. வாங்க தெரிஞ்சு நீ கொடுத்துருப்பா திருப்பின்னு சொல்லுவாரு. கர்த்தர் நமக்குள் வந்தால் உண்மையும் உத்தவமான ஒரு வாழ்க்கை வரும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் தேவன் சொன்னாரு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய மகிமையின் ஆவியை நமக்குள்ளே அனுப்பி தந்திருக்கிறார். என்ன செய்தாரா? நம்முடைய மகிமையின் ஆவி. அந்த ஆவியை நமக்குள் அனுப்பும் போது இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிரைகளை நடப்பிக்கிறார், ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார். அப்பதான் சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, அப்புறம் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நம்ம மேல கர்த்தருடைய மகிமை உதிக்கும். அப்பதான் எழும்பி பிரகாசிக்க முடியும். அந்த மகிமை நம்ம மேல் வரணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்து அனுப்பினார். எனக்கு நல்லா தெரியும் அந்த மகிமை இங்கே இறங்கி வரும், உங்கள் மேல் இறங்கி வரும். அநேக கர்த்தர் ஊழியக்காரிகளாய் மாற்றப் போகிறார். நம்முடைய மகிமையின் அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றப் போகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மறுரூபமாகிற ஒரு அனுபவம், இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது முகத்தை மாற்றுகிறார், இருதயத்தை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். கடைசியில் இன்னொரு காரியம் சம்பவிக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். ஆமென் சொல்லுங்க. இது என்ன விஷயம்? இது எப்ப நடக்கும்? நம்ம மரிச்சு பரலோகம் போகும்போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமையான சாயல், ஒரு மகிமை. அநேகர் சொல்லி இருக்கிறாங்க, அநேக புத்தகத்தில் அப்படி எழுதி இருக்கிறாங்க. நம்முடைய மகிமையான சாயல் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படியே இருக்கு. ஒரு நாள்
பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி வந்தார். வல்லமாய் அபிஷேகம் பண்ணினார். என் சரீரம் முழுவதும் அக்கினி பத்தி எரிஞ்சா, ஒரு நெருப்பு ஒரு கட்டை தீ பிடிச்சு எரிந்தா எப்படி எரியுமோ அப்படி என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் தேகம் தீ பிடித்து எரிகிறதை என் கண்களே பார்த்தது பாருங்க. மேல இருந்து நானே பார்த்தேன். நான் பத்தி எரிகிறதை பார்த்தேன். இந்த அனுபவம் எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. இது மகிமையின் சாயல். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். நான் மரிக்கும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்து வானத்திலே தோன்றும் போது, எக்கால தூதன் பிரதான தூதன் எக்காலத்தை ஊதும் போது நாம் மறுரூபமாகி மகிமையின் மேல் மகிமை அடைந்து வானத்திலே பறந்து செல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமை எதற்கு? இந்த தேவனுடைய மகிமை எதற்கு? நம்மை தேவனை போல மறுரூபப்படுத்தி இயேசுவை போல மாத்தி பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆமா சொல்லுங்க. இது மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த நம்பிக்கை அதிகமாக உண்டு. கர்த்தரை போல மாறுபோம், நாம் பறந்து போவோம். பிரியமானவர்களே, நாள் ஒன்று வரும், நானும் உங்களை பார்ப்பேன். பரலோகத்துக்கு நானும் பறந்து வரும்போது நீங்களும் அங்கே பறந்து வருவீர்கள். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் ஆண்டின் தோணிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைய காலம் ஆண்டின் தோணிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. சத்தம் வானில் தோணித்திடவே சுமராகனை வந்திடுவார். சத்தம் வானில் தோணித்திடவே சுமராஜன் வந்திடுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு அவர் கூட போகணும்னு ஆசை? ஏன் சொல்லுங்க, இப்ப பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவரே, நான் கூட வர விரும்புறேன். பாவங்களை இருந்து விடுதலை கொடுக்கிறவர், பாவங்களை நம்ம விட்டு அகற்றுகிறவர், நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர். வேதம் சொல்லுகிறது, மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு பாவத்திலே வாழ், பாவத்திலே சாவுன்னு சொல்றவர்கள் நம்முடைய ஆண்டவர். உன் பாவத்துல என் கையில கொடுத்து நான் என் பரிசுத்தத்தை உனக்கு இருக்கிறேன். நீ மகிமையின் சாயலாய் ஆதாம் இழந்த மகிமை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த மகிமையின் சாயலை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த மகிமையின் ஆவியை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீயும் மகிமையால் நிறைய. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ மகிமை அநேகர் மேல இறங்கி வரும். கர்த்தருடைய மகிமை உங்க மேல இறங்கி வரும். கர்த்தர் உங்களை மகிமையாய் மாற்ற போகிறார். மகிமையின் ஆவியினால் வாலிப தங்கச்சிகளை, வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஆவியினால் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. This is the day that நீங்கள் வர போகிறது. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை அபிஷேகம் பெறாதவங்க மேலே இந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுவார். Thank you Jesus, thank you Jesus, thank you Holy. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல, ஒரு மகிமையின் அபிஷேகம் உங்க மேல கடந்து வரும். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கேளுங்க. தீர்க்கதரிசி உம்முடைய மகிமையை பார்த்தாரே, எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு அந்த பாக்கியத்தை காட்டும் ஆண்டவரே. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் உம்முடைய மகிமையை பார்த்தாரு, உம்முடைய முகத்தை பார்த்தாரு. உம்முடைய கண்களை தாரும், உம்மை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தாரும். உம்மை துதிக்கிற உதடுகளை நாவை எனக்கு தாரும். உம்மை சுமக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். உம்மை போல் ஜீவிக்க, உம்மை போல் நடக்க ஒரு உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, glory to Jesus, glory to Jesus. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. உம்முடைய மகிமையின் ஆவி இங்கே இறங்கி வருவதாக. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord, உமக்கு ஸ்தோத்திரம். வாலண்டியர்ஸ் உங்க வேலையை மாத்திரம் கவனிக்கணும். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க ஒன்றை செய்யக்கூடாது. Stand where you are. தேவனுடைய மகிமை இறங்கி இருக்கு. Thank you. உங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும் நினைக்கிறேன். உங்களுக்கு Thank you Jesus, 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 thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost, thank you Holy Ghost. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமை ஆவி ஒவ்வொரு இடத்துல இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும்.
வரட்டும், இப்பொழுது இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். வாரும் 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 ஆவியானவரை இறங்கி வருவீராக. ஒவ்வொரு மேலே இறங்கி வருவீராக. பலமாய் இறங்கி வருவீராக. வல்லமையாய் இறங்கி வருவீராக. அக்கினியாய் இறங்கி வருவீராக. ஜீசஸ், ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Oh, glory to Jesus, glory to Jesus, glory to Jesus. Power, power of God, power of God. தேவ வல்லமை, வல்லமை, அக்கினியா இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். தன்னுடைய அக்கினி, தன்னுடைய அக்கினி. Fire of God, fire of God, fire of God, fire of God. இறங்கட்டும். Power. Jesus, 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 Jesus. வாய் திறந்து கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தேவ ஜனமே, கூட்டங்கள் நடத்துவதனால உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லை. மகிமையான தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறதுனால தான் பிரயோஜனம். அவரை கூப்பிடுங்க. நீ கூட்டத்தில் கலந்து வந்ததில் உனக்கு பிரயோஜனம் இல்லை. அவரை பெற்றுக்கொண்டு போகிறது உனக்கு பிரயோஜனம். இயேசு உனக்குள் வரணும், மகிமையின் தேவன் உனக்குள்ள வரணும். அவர் இன்றைக்கு விரும்பி ஒரு அருகில் வந்திருக்கிறார். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, 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 கூப்பிடுங்க. நீ யாரா இருந்தாலும் கூப்பிடுங்க. பாவா, 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 பாவா. Jesus, 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 Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு, பிள்ளைகளுக்கும் பங்கு உண்டு. Thank you, Holy Spirit. நன்றி, நன்றி, நன்றி. மகிமை, மகிமை, வல்லமை, 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 வல்லமை. ஒவ்வொரு மேலே இறங்கி வருகிறது. Jesus, 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 Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நன்றி, 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 நன்றி. வல்லமையா இறங்கட்டும், வல்லமையா இறங்கட்டும், வல்லமையா இறங்கட்டும், வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கணும். பரங்கடம் நிரப்பணும், இடங்கள் நிரப்பணும், அக்கினி நிரப்பணும், அக்கினி நிரப்பணும். வல்லமை, 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 வல்லமை. அதிசய அற்புதங்கள் நீரே செய்யணும், அதிசய அற்புதங்கள் நீரே செய்யணும். செய்களோட நோய்கள் மறைந்து நமக்கு வல்லமை இறங்கணும். செய்கள் மந்திர கட்டினால் மந்திர கட்டினால் சதானி கோட்டைகளை தகர்த்தெறியணும், சதானி கோட்டைகளை தகர்த்தெறியணும். வல்லமை, 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 இங்கே செய்யணும், இங்கே செய்யணும், இங்கே செய்யணும். பசிக்கிற அக்கினி பரிசுத்தமாகி Jesus. பரிசுத்தமாகி
நிரப்பிடவே வல்லமையாய் எங்களை நிரப்புமே வரங்கள் நிறைந்த வாழ்வை கட்டிடவே வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா எங்கே தாருமே வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா எங்கே தாருமே வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா எங்கே தாருமே வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா
Bye.
நோய்கள்